இவங்களுடைய சிறப்பு சஜிதா பானு அவர்களை அந்த மேடை கலைக்கின்றோம். கைகளை தட்டியாவது வரவேற்பதை வைக்கின்றோம். அந்த சகோதரருடைய சாதனைகள் நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமண உதவி, மருத்துவ உதவி, வாழ்வாதார உதவி, கல்வி உதவி, மாதம் 400 நபர்களுக்கு உணவு வழங்குதல், 3 வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. 1 மாணவிகளை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. மாணவர்கள் 4 பேர், மாணவர்கள் 5 பேர் கல்லூரி வரை படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் படிக்க வச்சு கொண்டிருக்காங்க. இவங்களுடைய தாத்தாவுடைய சாதனை நிகழ்வு பாத்தீங்கன்னா, தஞ்சை மாவட்டத்துல முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ், தஞ்சை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா இவங்களுடைய தாத்தா கொண்டு வந்ததுதான். இவங்களுடைய தாத்தாவுடைய முழுமையான முயற்சினாலதான் அந்த தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதுவும் இல்லாம அவர் 40 ஆண்டுகளாக இந்த மாதிரி சேவை பணிகளை செய்து வந்துட்டு இருக்காரு. உங்களுடைய தாத்தாவுடைய நிகழ்வுக்கு அடுத்து பேத்தியா இவங்க அதை முன்னெடுத்து பயணிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய பயணத்தின் பிறகுதான் இத்தனை உதவி திட்டங்களையும் செய்துட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில தன்னுடைய குடும்பம், தன்னுடைய செயல்பாடு, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய தந்தையுடைய நிகழ்வுகள் அப்படின்னு போகாம நம்மளால என்ன செய்ய முடியும், தன்னுடைய தாத்தா செய்த கடமைகளை தாண்டி மிகப்பெரிய ஆற்றல் மிக்க சிறப்புகளாக செய்யலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம். அதுவும் இல்லாமல் சமுதாயத்தில் உள்ள நிகழ்வுகளுக்கு நம்ம இந்த அளவுக்கு பாடுபடணும்னு முயற்சிக்கக்கூடிய அன்பு சகோதரிக்கு இன்னைக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கொடுத்தது நம்முடைய அமைப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. அது உங்களுடைய வாழ்த்துவதோட சிறப்பு மிக்க மீது ஒரு முக்கியமான தருணம் இன்று அன்பு சகோதரிக்கு அகவை தின நாள். அந்த சகோதரி வாழ்த்து வரவேற்கிறது. அந்த சகோதரியுடைய ஆற்றல் மிக்க அவங்களுடைய பயணம் ஒரு குழுவாக இருந்து பெண்கள் மட்டுமே, அவங்களுடைய அமைப்புல பெண்கள் மட்டுமே, மகளிர் மட்டுமே இணைந்து அந்த சகோதரிய உறவுகள் அப்படியே மேல வாங்க மேடைக்கு. சஜிதா பானுடைய சகோதரியுடைய உறவுகள் வந்திருந்தீங்க, அந்த ஊர்ல இருந்து வாங்க அப்படியே. ஏன்னா நீங்க எல்லாமே ஒவ்வொரு வகையில அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய ஆற்றலுக்கும் உங்களுடைய பங்களிப்பு நிச்சயம் உண்டு. உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய உதவிகள் இல்லாம யாருமே, எந்த உதவி இல்லாம இன்னைக்கு இல்ல எப்பயுமே மேல வர முடியாது. உறவுகள் அப்படி அன்போடு மேலே வரும்படி காரணம் கேட்டுக்கிறீங்க. இல்ல பரவாயில்ல. இவங்களுடைய திட்டம் பாத்தீங்கன்னா ₹1 சதா திட்டம், சதக்கா மன்னிக்க வேண்டும், ஒரு சதக்கா என்கிற திட்டத்தின் அடிப்படையில் இவங்க இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அழகாக முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய 4 மாணவர்கள் 5 மாணவிகளை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. படிப்பு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க செயல்பாடு இல்லையா? அந்த திட்டத்தினால வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. 400 நபர்களுக்கு உணவுகள் வழங்கி கொண்டிருக்க மாதந்தோறும் 400 பேருக்கு உணவு வழங்குது அவங்களுடைய அமைப்பு மூலமாக. எல்லா புகழும் இறைவனுக்கே. நாங்கள் பெண்களால் உருவாக்கப்பட்ட சதக்கா திட்டம்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டியில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து திருமண உதவி, மருத்துவ உதவி, கல்வி உதவி, வாழ்வாதார உதவி பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டு வந்து மந்த்லி 400 பீப்புளுக்கு வந்து அது கொடுக்குறோம். இந்த வருஷத்துல வந்து 9 ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம். பிளட் டொனேட்டும் பண்றோம். 2 நாளைக்கு முன்னாடி கூட என்னோட செயலாளர் இவங்க, என் தம்பி எல்லாம் ஃபேமிலியில் உள்ளவங்க தான். இவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி கூட பிளட் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. அனைவரும் துவா செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அவார்டு வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வந்து இது ரொம்ப மோட்டிவேட் பண்ற மாதிரி. எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.